Good thoughts for the good day. Okay, good evening, students. So, inneki we will continue. Good evening. Yeah, today we will continue medieval India. Okay, so yesterday நம்ம வந்து ancient India cover பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து medieval India start பண்றோம். So, medieval India வந்து second stage. Okay, so ancient India, medieval India and modern India. இதுல வந்து medieval India is the second stage. medieval இந்தியாவில் வந்து இந்த சுல்தானேட் பீரியட் அப்படிங்கிறது பிகின் ஆகுறது. ஓகே, சுல்தானேட் ஆஃப் டெல்லி, சல்தானேட் சுல்தானேட் சொல்லுவாங்க, போத் ஆர் கரெக்ட். ஓகே, ஸோ மார்க்ட் பை த பிகினிங் ஆஃப், ஜஸ்ட் அ மினிட், ஸ்க்ரீன் தெரியுதா? இஸ் இட் ஓகே? ஓகே, ஸோ இட்ஸ் மார்க்ட் பை த பிகினிங் ஆஃப் தி சுல்தானேட் ஆஃப் டெல்லி. ஸோ டெல்லி சுல்தானேட் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1206 AD தான் ஆரம்பிக்கிறது. இந்த டெல்லி சுல்தானேட் அந்த பீரியட்ல வந்து டோட்டலி 5 கிங்ஸ் இருந்தாங்க, 5 கிங்ஸ் இருந்தாங்க. அது ஸ்டார்டிங் வந்து எப்படின்னா முகமது கௌரி அப்படிங்கிற கிங்லேருந்து தான் அது ஸ்டார்ட் ஆகிறது. ஸோ மெடிவல் இந்தியா இஸ் மார்க்ட் பை த பிகினிங் ஆஃப் த சுல்தானேட் ஆஃப் டெல்லி, which was established after the conquest of Muhammad of Ghor அப்படின்னு சொல்லுவாங்க. முகமது ஆஃப் கோர் ஆர் முகமது கௌரி, both are correct. Okay, so Muhammad of Ghor தான் வந்து சுல்தானேட் பீரியடுக்கு வந்து ஆரம்ப புள்ளி. Okay, the period of Sultanate of Delhi ranges from 1206 AD to 1526 AD. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஏடி. முன்னாடி பார்த்தது எல்லாமே பிசியா இருந்தது, பிசி முடிஞ்சு இப்போ ஏடி வந்தாச்சு. ஏடி 1206 AD இஸ் அன்னோ டொமினி. ஓகே, 1206 AD to 1526 AD தான் வந்து சுல்தானேட் பீரியடோட ரேஞ்ச் அப்படிங்கிறது. திஸ் இஸ் கன்சிடர்ட் அஸ் த பிகினிங் ஆஃப் முஸ்லீம் ரூல் இன் இந்தியா. ஸோ சுல்தானேட் பீரியட் தான் வந்து முஸ்லீம் ரூலர்ஸ் வந்ததுக்கு பிகினிங். முஸ்லீம் ரூலர்ஸோட ஆரம்பமே வந்து சுல்தானேட் பீரியட்லேருந்து தான். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம 4ஆ டிவைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்டு ஸ்லேவ் டைனஸ்டி. சுல்தானேட் பீரியடையே 5ஆ டிவைட் பண்ணுறோம். ஒவ்வொரு கிங்குக்கும் ஒவ்வொரு டைனஸ்டின்னு பேர் வரும், ஒவ்வொரு ஆழ்குடின்னு பேர் வரும். ஃபர்ஸ்ட் இஸ் த ஸ்லேவ் டைனஸ்டி, then the Khilji dynasty. Khilji or Khalji, சில புக்ஸ்ல கல்ஜின்னு கொடுத்துருப்பாங்க, சிலதுல கில்ஜி. கில்ஜி தான், பட் கரெக்ட் அலாவுதீன் கல்ஜி. இந்த பத்மாவத் அப்படிங்கிற ஃபிலிம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, தீபிகா படுகோன் வந்து பத்மாவத், குவீன் பத்மாவதியா வந்து அந்த ஃபிலிம் பார்த்துருந்தீங்களா உங்களுக்கு தெரியும். அதுல ரன்வீர் சிங் தான் வந்து அலாவுதீன் கல்ஜியா வருது. ஓகே, ஹிந்தி மூவி. ஸோ ஸ்லேவ் டைனஸ்டி, கல்ஜி டைனஸ்டி, துக்லக் டைனஸ்டி அண்ட் லோதி டைனஸ்டி. இப்படி 4 டைனஸ்டிஸா இதை வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுல முதல்ல ஸ்லேவ் டைனஸ்டி, ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ஸ்லேவ் டைனஸ்டி யாருன்னு கேட்டதுன்னா, ஃபவுண்டட் பை குத்துப் உத்தீன் ஐபக். குத்துப் உத்தீன் ஐபக். இதுக்கு முன்னாடி, குத்துப் உத்தீன் ஐபக்கு முன்னாடி வந்து இல்துட்மிஷ் அப்படிங்கிற கிங் இருந்தாரு. ஓகே, இல்துட்மிஷ். குத்துப்தீன் ஐபக் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணா, அதுக்கப்புறம் இல்துட்மிஷ் வந்தாரு. இல்துட்மிஷ் வந்து he was a good king, but என்ன ப்ராப்ளம்னா அவரோட, ஜஸ்ட் a minute. So starting வந்து குத்துப்தீன் ஐபக் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணது. ஸ்லேவ் டைனஸ்டி was established by குத்துப்தீன் ஐபக். புஷ்பிதா, can you mute மா? மைக் ஆஃப்ல வைக்கிறீங்களா? Yes ma'am. Okay, okay. So குத்துப்தீன் ஐபக் is the builder of குத்துப் மினார். ஓகே, குத்துப் மினார் கட்டினது இவர் தான். ஸோ குத்துப்தீன் ஐபக்ல ஆரம்பிச்சு லேட்டர் இல்துட்மிஷ் அப்படிங்கிற கிங் ரூல் பண்ணாரு. And he is the father of only Muslim woman ruler of India, Razia Sultana. சுல்தானா ரசியா அப்படின்னு சொல்லுவாங்க, ராசியா சுல்தானா அப்படின்னு சொல்லுவாங்க. ராசியா சுல்தானா வந்து இல்துட்மிஷோட பொண்ணு. ஓகே, ஸோ இந்த பொண்ணு வந்து இல்துட்மிஷ்க்கு அப்புறம் அவ குவீனா மாறினா, பட் ஷி வாஸ் நாட் தேர் ஃபார் அ லாங் டைம். ரொம்ப காலங்களுக்கெல்லாம் அவங்க குவீனா இருக்கல, ரூலரா இருக்கல. ஏன்னா ஷி வாஸ் இன் லவ் வித் ஒன் ஆஃப் த மினிஸ்டர்ஸ் இன் த சுல்தானேட் பீரியட். அந்த டைனஸ்டியில அந்த இதுல இருந்த ஒரு மினிஸ்டர் கூட, மினிஸ்டர்ல ஒரு கோர்ட்மேன் கூட ஷி வாஸ் இன் லவ். ஸோ அது என்னன்னா, ஒரு உமன் ரூலர், அதாவது ஒரு குவீன் வந்து ஆஃப்டர் ஆல் ஒரு கோர்ட்மேன் கிட்ட, அதாவது ஒரு மினிஸ்டர் கூட அஃபேர்ல இருக்கிறது அப்படின்னா அந்த காலத்துல அது பெரிய தப்பு இல்லையா? ஸோ அது வந்து இல்துட்மிஷ் நியூ தட், அவருக்கு அது தெரிஞ்சு இந்த பொண்ணை வந்து ரூல்லேருந்தே என்ன சொல்றது, ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஓகே, ஸோ இல்துட்மிஷ்க்கு அப்புறம் வந்து ரசியா சுல்தானா வரும். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் குத்துப்தீன் ஐபக், தென் இல்துட்மிஷ் அண்ட் சுல்தானா ரசியா. Next, moving to Khilji dynasty. Khilji dynasty was founded by Jalat Uddin Khilji. Jalat Uddin Khilji, அதுக்கு அப்புறம் தான் அலாவுதீன் கில்ஜி வராரு.
ஸோ ஃபவுண்டட் பை ஜலாத் உத்தின் கில்ஜி. இதெல்லாம் எப்படி ஒன்று முடிஞ்சு இன்னொன்று வருதுன்னா டிஃபீட் பண்ணி ஸ்லேவ் டைனஸ்டியை வந்து தோக்கடிச்சு கில்ஜி டைனாஸ்டி வராங்க. ஸோ கில்ஜி டைனாஸ்டி வந்தப்போ ஜலாவுத்தீன் கில்ஜி அப்படிங்கிறவர் தான் இதனோட ஃபவுண்டரா இருந்தாரு. அதுக்கப்புறம் அலாவுத்தீன் கில்ஜி. Alauddin Khilji was one of the most prominent rulers of this dynasty. Khilji dynasty அப்படினாலே ஜலாவுத்தீன் கில்ஜியோட பேரே வராது, அலாவுத்தீன் கில்ஜியோட பேரு தான் வந்து முன்னாடியே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் தி துக்ளக் டைனாஸ்டி. துக்ளக் டைனாஸ்டி ஃபவுண்டட் பை கியாசுத்தீன் துக்ளக். ஸோ கியாசுத்தீன் துக்ளக் அப்படிங்கிறவர் தான் ஃபவுண்டட். ஆனா இந்த டைம்ல ரூல் பண்ணினது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா முகமது பின் துக்ளக். அது இதுல கொடுக்கல. முகமது பின் துக்ளக் அப்படிங்கிறவர் தான் வந்து he was the main ruler. Okay, so Tughlaq dynasty was founded by Ghiyasuddin Tughlaq, Ghiyasuddin Tughlaq, and the period ranges from AD 1320 to 1414. Ibn Battuta was an important African traveler who visited India in 1333. So in the time la Africa la endu or visitor irundirukkaru, traveler irundirukkaru India-ku vanda, avaroda peru vanda Ibn Battuta. Okay, next comes the Lodi dynasty. Last one, Lodi dynasty, founded by Balol Lodi. Balol Lodi வந்து he was the founder. ஆனா அந்த பீரியட்ல ஜாஸ்தி கிங்கா இருந்தது வந்து சிக்கந்தர் and Ibrahim Lodi. Sikandar and Ibrahim Lodi were the other two prominent rulers belonging to this dynasty. Okay, இப்போ லோதி டைனாஸ்டி முடிஞ்சு நமக்கு நெக்ஸ்ட் வேற எந்த டைனாஸ்டியும் வரல. சுல்தானேட் பீரியடே வந்து டிக்ளைன் ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் வந்தது தான் இந்த முகல் டைனாஸ்டி. லோதி டைனாஸ்டி வரைக்கும் சுல்தானேட் பீரியட், ஸ்லேவ்லேருந்து லோதி வரைக்கும் சுல்தானேட் பீரியட். அதுக்கப்புறம் முகல் டைனாஸ்டி வந்துடுறது. முகல் வந்து சுல்தானேட் பீரியடோட பார்ட்டு கிடையாது. முகல் டைனாஸ்டி ஒரு புது ஃபார்ம், அது ஒரு புது செக்ஷன் அது. ஸோ இந்த சுல்தானேட் அப்படிங்கிறது எப்படி டிக்ளைன் ஆச்சு, எப்படி இல்லாமல் ஆச்சுன்னா, the main causes were despotic and military type of government which did not have the confidence of the people. டெஸ்பாட்டிக் டைப்னா வந்து இப்போ கிங் அண்ட் பீப்புள் அந்த மாதிரி, இப்போ அரசன் சொல்றது என்னதோ அதை எல்லாரும் கேட்கணும், அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஹார்ஷான ரூலிங்கா இருந்தது. ஸோ இந்த திஸ் கைண்ட் ஆஃப் டிப்ளமேட்டிக்கான இந்த ஒரு இது வந்து என்னாச்சுன்னா, பீப்புள் வர் நாட் ரெடி, ஜனங்களுக்கு வந்து அது பிடிக்கல. டீஜெனரேஷன் ஆஃப் டெல்லி சுல்தான்ஸ். டீஜெனரேஷன்னா வந்து அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாம நிறைய வார்ல எல்லாம் வந்து அவங்க இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தோத்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. Sultanate became too vast and could not be controlled effectively. இடம் நிறைய ஆக்குப்பை பண்ணி என்னாச்சு, இவங்களுக்கு நிறைய இடம் பிடிச்செடுத்து எப்படி ரூல் பண்ணணும்னு தெரியாம ஆயிடுது. நிறைய பிளேசஸ் ஆக்குப்பை பண்ணாங்க ஒரே டைம்ல. ஆனா அதை ரூல் பண்றது எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு போறதுன்னு தெரியாம போயிடுது. ஃபைனான்சியல் இன்ஸ்டெபிலிட்டி, ஃபண்ட் இல்லாம கொஞ்சம் கஷ்டம் இருந்தது. And finally, number of slaves increased to 1,80,000 in Firoz Shah's time, which was a burden on the treasury. Slaves, அடிமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்லேவ் டைனஸ்டிலேருந்தே வந்து ஸ்லேவ்ஸோட கவுண்ட் வந்து 1,80,000 கவுண்ட் ஆயிடுது. ஸோ அதனால என்னாச்சு, பப்ளிக் சும்மா இருப்பாங்களா? இல்லை, கண்டிப்பா இவ்வளோ ஸ்லேவ்ஸ் ஒரு கண்ட்ரிலன்னு தெரிஞ்சா தே வில் நாட் பி சைலண்ட். ஃபிரோஸ் ஷா அப்படிங்கிற கிங்கோட டைம்ல இது ரொம்பவே அதிகரிச்சது, விச் வாஸ் அ பேர்டன் ஆன் த ட்ரெஷரி. இதெல்லாம் வந்து இவங்களோட ஃபண்டிங்கை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுது. ஸோ ஃபைனலி இந்த டெல்லி சுல்தானேட் டிக்ளைன் ஆனது எப்படின்னா, வித் பேட்டில் ஆஃப் பானிபட். ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். ஸோ இந்த பேட்டில் ஆஃப் பானிபட் அப்படிங்கிறது லோதி டைனாஸ்டிலியா லாஸ்ட் டைனாஸ்டி, அதுல இருந்த இப்ராஹிம் லோதியும் பாபர் அப்படிங்கிற கிங்குக்கும் நடுவில் நடந்த பேட்டில், சண்டை தான் வந்து, யுத்தம் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் was fought in 1526. இந்த பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேட்டில் ஆஃப் பானிபத் கேட்காத எக்ஸாம்ஸே இல்லை. ஓகே, it was fought in 1526 between Ibrahim Lodi, the Sultan of Delhi, and Babur, the ruler of Kabul. காபூல் வந்து இன்னைக்கு இப்போ இருக்கிற ஆப்கானிஸ்தானோட கேபிட்டல் காபூல். ஸோ இந்த முகல் டைனாஸ்டியில் இருக்கிறவங்க எல்லாம் எங்கேருந்து வந்தவங்க? இந்தியாலேருந்து வந்தவங்க கிடையாது, இவங்க ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தவங்க. இந்த பாபர், அக்பர், ஹுமாயூன் அந்த மாதிரி போகிறது இல்லையா, அந்த ட்ரெயின், ஓகே, அந்த ட்ராக், அந்த செயின் நீங்க படிப்பீங்க. ஸோ த சுல்தானேட் ஆஃப் டெல்லி, இப்ராஹிம் லோதி அண்ட் பாபர், இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நடந்த ஃபைட்டு தான் ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபத். இயர் வந்து 1526. பாபர் இன்வேடட் இந்தியா அண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் த முகல் டைனாஸ்டி. ஸோ ஃபைனலி பாபர் ஜெயிச்சாரு, லோதி தோத்து போயிட்டாரு, அண்ட் பாபர் இனிஷியேட்டட் த எஸ்டாப்ளிஷ்ட் த முகல் டைனாஸ்டி. முகல் டைனாஸ்டி தான் இங்கே பார்க்க போகிறது.
ஸோ முகல் டைனாஸ்டியில் இம்பார்ட்டன்ட் ரூலர்ஸ் முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் வந்து பாபர், பாபருக்கு அப்புறம் ஹுமாயூன். நான் சொன்ன ஆர்டரில் தப்பு வந்ததில்ல. பாபருக்கு அப்புறம் ஹுமாயூன். ஓகே, ஹுமாயூனுக்கு அப்புறம் அக்பர். இந்த ஷேர்ஷா சூரி வந்து ஆக்சுவலி இவங்க பையன் கிடையாது. ஓகே, ஹுமாயூனோட பையன் கிடையாது ஷேர்ஷா சூரி. ஷேர்ஷா சூரி இன் பிட்வீன் வந்த ஒரு ஷார்ட் பீரியடுக்கு இருந்த ஒரு கிங். ஸோ அதனால பாபர், அதுக்கப்புறம் ஹுமாயூன், அதுக்கப்புறம் அக்பர், ஜஹாங்கீர், அப்புறம் ஷாஜஹான் அண்ட் அவுரங்கசீப். ஷாஜஹான் மறந்துட்டாங்களா? அதுல கொடுக்கல. ஜஹாங்கீருக்கு அப்புறம் ஷாஜஹான் வரும். தாஜ்மஹல் கட்டின ஷாஜஹான் அண்ட் அவுரங்கசீப். ஓகே, ஸோ ஷேர்ஷா சூரி நம்ம படிப்போம். ஓகே, பட் அவர் வந்து அந்த ஜென்ரேட் பையன் கிடையாது. ஓகே, இது வந்து ஒவ்வொருத்தரோட பையன் நான் சொன்னது. பாபரோட பையன் ஹுமாயூன், ஹுமாயூன் பையன் அக்பர், அக்பர் பையன் ஜஹாங்கீர், ஜஹாங்கீர் பையன் ஷாஜஹான், ஷாஜஹான் பையன் அவுரங்கசீப். ஓகே, ஆனா அந்த ஷேர்ஷா சூரி இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ பாபரை பத்தி ஃபர்ஸ்ட், சாரி பிஃபோர் கோயிங் டு தட், முகல் டைனாஸ்டி ஓட எக்ஸ்டென்ட் எங்கிருந்து எங்க வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஸ்ட்ரெச் ஃப்ரம் பஞ்சாப் டு பெங்கால் இன்க்ளூடிங் ஜவுன்பூர் அண்ட் பீகார் இந்த 16th century, 16வது நூற்றாண்டுல. ஏன்னா 1526 பேட்டில் ஆஃப் பானிபத் நடந்திருக்கு. ஸோ 1526னா 16வது நூற்றாண்டு தானே. included Kabul in the northwest, Kashmir in the north, Sindhi, Multan, Ajmer and Gujarat in the west, Malwa and Benar in the south, Odisha and Bengal in the east at the time of Akbar's death. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, முதல்ல வந்து அவங்களுக்கு ஒரு சில இடங்கள் மட்டும்தான் இருந்தது. மெயினா இவங்க டெல்லி மட்டும்தான் ஆக்குப்பை பண்ணியிருந்தாங்க. டெல்லி தான் எல்லாருமே ஒரு சென்டர் பாயிண்டா எடுத்துட்டு இருந்தது. ஏன்னா அங்க வந்து நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருந்தது. இந்த ஆரவல்லி மவுண்டன்ஸ் அதெல்லாம் இருந்ததுனால அவங்களுக்கு வந்து அட்டாக்கர்ஸ் அவ்வளவு ஈஸியா அந்த மவுண்டனை தாண்டி டெல்லிக்குள்ள கடக்க முடியாது அப்படிங்கிறதுனால. ஸோ டெல்லியில வந்து அது மாதிரி இண்டோ கேஞ்சட்டிக் பிளெயின் இருந்ததுனால agriculture was very good because water availability of water was very good. ஓகே, ஸோ இந்த ரீசன்ஸ்னால எல்லாருமே டெல்லின்னு தான் சூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆன பிளேசஸ் தான் வந்து பஞ்சாப், பெங்கால், பீகார், காஷ்மீர், சிந்தி, முல்தான், அஜ்மர், குஜராத், மால்வா, பேனர், ஒடிஷா அண்ட் ஒடிஷா. ஓகே, ஸோ அக்பரோட டைம் ஆகிறதுக்குள்ள இவங்க ஆக்குப்பை பண்ணிட்டே இருக்காங்க இடங்களை. சண்டை போட்டு நிறைய இவங்களுக்கு ஏரியா ஜாஸ்தி ஆயிட்டே வருது. ஆனா ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கன்னு கேட்டா காபூல். ஏன்னா இவங்க பாபர் வந்ததே காபூல்ல இருந்து. ஸ்ட்ரெச்டு ஃப்ரம் காபூல், கந்தர் அண்ட் பேஷவர் in the north of Kaveri, in the south by the end of 17th century. ஸோ ஃபைனலி காவேரி வரைக்கும் இவங்களோட ரூல் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிடுது. 17வது நூற்றாண்டு ஆறதுக்குள்ள நார்த் காவேரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிடுது. ஓகே, நவ் இம்பார்ட்டன்ட் ரூலர்ஸ் சொல்றாங்க. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைனஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இஸ் முகல் டைனஸ்டி. இந்தியாவில் இருந்த பல ஆழ்குடிகளையும் வச்சு லாங்கஸ்ட் எதுன்னு கேட்டா முகல் தான். which reigned almost continuously from AD 1526 to 1857, the longest period. Okay, so 1526லேருந்து 1857னா கவுண்ட் பண்ணுங்க. 1526லேருந்து 1626, 1626லேருந்து 1726, 1726லேருந்து 1826, அப்புறம் ஒரு 30 வருஷம். ஸோ 330 years முகல் டைனஸ்டி இருந்திருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாபரை பத்தி சொல்றாங்க. எஸ், லஹரி முருகன், கேன் யூ ரீட் தட் பார்ட் பா? பாபர் அப்படிங்கிற பார்ட். Yeah. He said to have found the Mughal Empire. He defeated Ibrahim Lodi in the first battle of Panipat on April 20, 1526 and became emperor of Delhi. In 1527, he defeated Rana Sanga at Khandwa at near Agra. 1527, in the Battle of Gorg, he defeated the Afghans and thus became the master of the entire India. He wrote his autobiography, Tuski Babri, in which he gives an excellent account of India and his empire. He died in 5030. Okay, very good. So பாபரோட இம்பார்ட்டண்டா தெரிஞ்சிருக்க வேண்டியது, he is the founder of Mughal Emperor. Okay, sorry, Mughal Empire. He defeated Ibrahim Lodi in the first battle of Panipat. First battle அப்படிங்கறாங்கன்னா இந்த பேர்லயே வேறையும் ஒரு பேட்டில் இருக்கு. பேட்டில் செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபத் சொல்லி இன்னொன்னு இருக்கு. ஸோ
ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபத் தான் வந்து பாபர் அண்ட் இப்ராஹிம் லோதிக்கு நடுவில் நடந்த வார் அப்படிங்கிறது. ஓகே, அண்ட் இது வந்து நடந்த பிளேஸ் வந்து பானிபட். பானிபட் அப்படிங்கிற பிளேஸ்ல தான் அது நடந்திருக்கு. அதனால தான் இட் இஸ் கால்டு பேட்டில் ஆஃப் பானிபட். ஓகே, ஸோ பாபரை பத்தி நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது, ஹி இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் திஸ் முகல் டைனஸ்டி ஆர் முகல் ஆழ்குடி. ஓகே, பானிபட் வந்து எக்ஸாக்டா எங்க இருக்குன்னா, அது கூட நீங்க தெரியும், சிட்டி இன் ஹரியானா. ஹரியானால இருக்கிற ஒரு சிட்டி தான் வந்து இட் இஸ் கால்டு த சிட்டி ஆஃப் வீவர்ஸ். வீவிங் பண்ணுவாங்க இல்லையா, வீவர்ஸ் துணி நெய்யறது சொல்லுவாங்களே, ஸோ வீவர்ஸ் சிட்டின்னு பேரு. ஓகே, பானிபட்டுக்கு. ஸோ பானிபட்ல நடந்ததுனால இட்ஸ் கால்ட் த பேட்டில் ஆஃப் பானிபட். And he defeated Ibrahim Lodi in the first battle, okay, on 20th April 1526 and became the emperor of Delhi. In 1527, he defeated Rana Sanga at Kanwa near Fatehpur Sikri and occupied Agra. So Delhi பக்கத்திலே இருக்கிற ஆக்ராவையும் 1527ல ஆக்குபை பண்ணிட்டாரு. In 1527 இன்னொரு வார் நடந்தது, பேட்டில் ஆஃப் கோர்க் அப்படின்னு. அதுல he defeated Afghans அப்படிங்கிறவனையும் டிஃபீட் பண்ணாங்க. Afghansனா people of Afghanistan. Okay, and finally became the master of entire India. மொத்த இந்தியாவுக்கே அரசனாயிட்டார் பாபர். He wrote his autobiography. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாபர் எழுதின ஆட்டோபயோகிராஃபியோட பேரு துசுக்-இ-பாப்ரி. துசுக்-இ-பாப்ரி அப்படின்னா ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் பாபர் அப்படின்னு மீனிங் அவங்க லாங்குவேஜ்ல. ஓகே, இது வந்து பெர்ஷியன் லாங்குவேஜ் நினைக்கிறேன்னா. ஓகே, துசுக்-இ-பாப்ரி, in which he gives an excellent account of India and his empire. So autobiography-னா என்னது, நம்மளை பத்தியே நம்ம எழுதுறது. இப்போ நானே என்னை பத்தி எழுதி ஒரு புக் செல் பண்றேன்னா that is called autobiography. நம்மளை பத்தி வேற ஒருத்தர் எழுதுறதானா that is called biography. நானே என்னை பத்தி எழுதுறது autobiography. இப்போ காந்திஜியோட autobiography நம்ம இன்னைக்கு மேட்ச் த ஃபாலோயிங் பண்ணினோம் இல்லையா, the story of my experiments with truth. அது மாதிரி நிறைய என்ன சொல்றது, ஆட்டோபயோகிராஃபிஸ் அண்ட் பயோகிராஃபிஸ் வந்து சிலதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதுல வந்து இவரோட ஆட்டோபயோகிராஃபி எதுன்னு மேபி கேட்டாங்கன்னா துசுக்-இ-பாப்ரி. ஓகே, இதுல வந்து இந்தியாவை பத்தியும் சொல்றாரு, அந்த டைம்ல இந்தியா எப்படி இருந்ததுன்னு, அண்ட் இவரோட எம்பையரை பத்தி முகல் எம்பையர் எப்படி இருந்தது அதையும் சொல்றாரு. அண்ட் ஹி டைட் இன் 1530. 1526ல இந்தியா ஆக்குபை பண்றாரு டெல்லியை, ஆனா 1530ல ஹி இஸ் டையிங். ஸோ இவருக்கு அப்புறம் வந்தது ஹுமாயூன். ஓகே, ஹுமாயூன், he was the son of Babur and ascended the throne in 1530. அவ அப்பா இறந்த உடனே he is taking the throne. His succession was challenged by his brothers Kamran, Hindal and Askari along with the Afghans. So இங்க வந்து ஹுமாயூனுக்கு அகேன்ஸ்டா வந்து இவரோட பிரதர்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. ஓகே, நிறைய பேர் இருந்திருக்காங்க, ஆப்கான்ஸும் இருந்திருக்காங்க. ஏன்னா அவருக்கு வந்து பாபர் கூட சேராது இல்லையா ஆப்கான்ஸ்க்கு. So he fought 2 battles. He-na இங்க Humayun fought 2 battles against Sher Shah at Chausa and at Kannauj and was completely defeated by his enemies. He escaped to Persia where he passed 12 years of life in exile. So என்னாச்சு, இந்த ஷேர் ஷா சூரி வந்து எப்படி வராருன்னா, ஹுமாயூனை வந்து ஒரு பீரியடுக்கு ஹுமாயூன் வந்து ஊர்லயே இருக்க மாட்டார், ஸ்பை இது மாதிரி போயிடுவாரு. ஓகே, அது வந்து எங்க இருக்காரு எப்படி இருக்காருன்னு தெரியாத மாதிரி, ஊர்லயே இல்லாத மாதிரி, அஜ்ஞாதவாசம் மாதிரி போயிடுவாரு. ஸோ அந்த டைம்ல வந்து 2 பேட்டில்ஸ், ஒன்னு வந்து ஷேர்ஷா சூரிக்கு எகென்ஸ்டா 2 பேட்டில்ஸ் கண்டக்ட் பண்ணினாரு. ஒன்னு வந்து இட்ஸ் பேட்டில் அட் சௌசா அண்ட் செகண்ட் ஒன் இஸ் பேட்டில் அட் கன்னௌஜ். இது ரெண்டுலயுமே வந்து he was completely defeated by ஷேர்ஷா சூரி and his team. அப்படி இவர் வந்து பெர்ஷியால போய் 12 வருஷம் அங்க இருந்திருக்காரு, யாரும் தெரியாம, ஹுமாயூன். ஓகே, இந்த டைம்ல தான் வந்து ஷேர்ஷா சூரி முகல் டைனாஸ்டில கிங்கா வந்தது. ஸோ இயர் பார்த்துக்கோங்க, 1560ல இந்த பேட்டில் நடந்திருக்கு. ஓகே, அதாவது 1560ல ஐம் சாரி ascended the throne in 1539. சௌசா, பேட்டில் ஆஃப் சௌசா வந்து 1539ல நடந்திருக்கு. ஸோ 1539லேருந்து 1555 வரைக்கும் ஷேர்ஷா சூரி தான் வந்து முகல் கிங்கா இருந்திருக்காரு. ஆஃப்டர் ஷேர்ஷாஸ் டெத் he invaded India in 1555 and defeated his brothers and the Afghans. ஸோ ஷேர்ஷா சூரி இறந்த உடனே இவர் திரும்பி முகல் டைனஸ்டிக்கு வந்தாச்சு, யாரு, ஹுமாயூன். ஸோ 1555ல திரும்பி வந்திருக்காரு, 1539ல டிஃபீட் ஆயிருக்காரு. ஓகே, அப்ப 1539ல தோத்து போய் கிட்டத்தட்ட 12லேருந்து 15 வருஷம் வரைக்கும் இவர் எக்ஸைலா இருந்திருக்காரு. எங்க இருக்காருன்னே தெரியாது, பெர்ஷியால போய் இருந்திருக்காரு. ஷேர்ஷா சூரியோட டெத்துக்கு அப்புறம் மறுபடியும் இவர் திரும்பி வந்து
He defeated his brothers and Afghans. He once again became the ruler of India. And he died in an accident in 1556, just 2 years after he regained his kingdom. ஆனால் என்னாச்சு 1555ல மறுபடியும் கிங் ஆனாரு, ஆனால் 2 வருஷத்துல இறந்துட்டார். ஓகே, ஸோ இப்போ we will look at Sher Shah Suri. Okay, so Pushpita, can you read this down? Yes, ma'am. Yeah. Sher Shah Suri, Anna. 40 to 1545. An Afghan who ruled the country for a brief period from 1540 to 1545 after defeating Humayun. His empire extended from the Brahmaputra in the east to the Indus in the west, from the Himalayas in the north to the Narmada in the south. During his reign of 5 years, he introduced a brilliant administration, land revenue policy, and several other measures to improve economic conditions of his subjects. He issued the coin called rupiah and fixed standard weights and measures all over the empire. He also improved communications by building several highways. He built the Grand Trunk Road, GT Road, that runs from Peshawar to Calcutta. He also introduced military reforms. He recruited and paid the soldiers directly, and every soldier had high chehra face recorded and his horse branded with the imperial sign. He set up cantonments in various parts of his empire, and a strong garrison was posted in each cantonment. Very good. Okay. So Sher Shah Suri is an Afghan. Okay, இவர் ஒரு Afghan. An Afghan who ruled the country for a brief period from 1540 to 1545 after defeating Humayun. ஸோ 5 வருஷம் தான் இவர் இருந்திருக்காருன்னு சொல்றாங்க. பார்க்கலாம். Okay, so 1540 to 1545 after defeating Humayun. His empire extended from Brahmaputra in the east to Indus in the west, from the Himalayas in the north to Narmada in the south. ஸோ உங்களுக்கு மெயினாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியது, இவரோட 5 இயர்ஸோட டைமில் இவர் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. He introduced a very good administration, land revenue policy, and several other measures to improve the economic condition of his people. Subjects na people. He issued the coin called rupiah. இன்னைக்கு இப்போ இந்தியாவோட கரன்சி அது தானே, இந்தியன் ருப்பி தானே. So he issued the coin called rupiah and fixed standard weights and measures all over the empire. ஸோ எல்லா இடத்துலையுமே ஒரு ஸ்டாண்டர்டான வெயிங் சிஸ்டம் வேணும். ஓகே, அப்படி மெஷரிங் சிஸ்டம் வேணும்னு சொல்லி he established. He also improved communications by building several highways. நிறைய ஹைவேஸ் கட்டியிருக்காரு. He built the GT road or Grand Trunk Road. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. GT road, Grand Trunk Road the meaning that runs from Peshawar to Calcutta. கல்கட்டாலேருந்து பேஷ்வார் போகிற பேஷ்வார்லேருந்து கல்கட்டா போகிற ரோடு தான் வந்து GT road. He also introduced military reforms. He recruited and paid the soldiers directly. இவரே சோல்ஜர்ஸ் ரெக்ரூட் பண்ணி செலக்ட் பண்ணி இவரே பேமெண்ட் பண்ணி, அண்ட் எல்லா சோல்ஜரோட ஃபேஸ், செஹரானா ஹிந்தியில ஃபேஸ், செஹரா. ஓகே, அண்ட் எவ்ரி சோல்ஜர் ஹேட் ஹிஸ் செஹரா ரெக்கார்டட் அண்ட் ஹிஸ் ஹார்ஸ் பிராண்டட் வித் த இம்பீரியல் சைன். எல்லா சோல்ஜரோட அந்த ட்ரெஸ்லையும் எல்லா சோல்ஜர்ஸோட குதிரையிலையும் அந்த இம்பீரியல் சைன் இருக்கும், அந்த கிங்கோட சைன், சீல், சிம்பிள்ஸ் எல்லாமே இருந்தது. He set up cantonments in various parts of his empire and a strong garrison was posted in each cantonment. Okay, so ஷேர்ஷா சூரியை பற்றி இவ்வளோதான் இதில் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகே, மெயினாக இவர் ஒரு 5 இயர்ஸ்ல நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஏன் 5 இயர்ஸ்ல சொல்றாங்கன்னா 1539 தான் வந்து இவர் இந்தியாவில் வந்தது. 1539 எண்டில், ஸோ 1545 வரை தான் இவர் ரூல் பண்ணியிருக்காரு. ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய ஒவ்வொரு வேற சில சின்ன சின்ன கிங்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. லைக் இவரோட ரூல் அவ்வளோ எஃபெக்டிவா இருக்கல. இந்த ஃபர்ஸ்ட் 5 வருஷம் இருந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து எஃபெக்டிவா இருக்கல. அப்படிதான் 1555 வந்து மறுபடியும் ஹுமாயூனே கிங்கா வந்தது. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் அக்பர். எஸ், அக்பர் 1556 to 1605 அக்பர். ஓகே, எஸ் லஹரி முருகன், கேன் யூ ரீட் இட்? Yes, ma'am. The eldest son of Humayun, he ascended the throne at the young age of 13 on 14 February
1556, and his tutor Bahram Khan was appointed as the regent, the most successful Mughal emperor and excellent leader who separated religion and politics, started a new religion called Din-e-Ilahi. Din-e-Ilahi. Okay. So the eldest son of Humayun, ஹுமாயூனோட ஃபர்ஸ்ட் பையன். ஓகே, எல்டஸ்ட் சன்னா முதல் பையன். He ascended the throne at the young age of 13. ஸோ அக்பர் வந்து 13 வயசுலயே கிங் ஆயாச்சு. on 14th February 1556. ஏன்னா நம்ம சொன்னோம் ஹுமாயூன் வந்து 2 வருஷம் செகண்ட் டைம் வந்து 1555ல வந்து 2 வருஷத்துல இறந்து போயிட்டாரு. ஸோ அந்த டைம்ல வந்து பையனுக்கு தானே அடுத்தது இல்லையா, டெஃபினெட்லி. ஸோ 13 இயர்ஸ் தான் இருந்தது அக்பருக்கு. ஆனா சின்ன வயசுலயே அவரை கிங்கா டிக்ளேர் பண்ணிட்டாங்க at the young age of 13, and his tutor Bairam Khan was appointed as the regent. Regentனா அந்த சேனாபதி மாதிரி. ஓகே, அவரோட வந்து அக்பரோட டியூட்டர் டீச்சர் பைராம் கான் அப்படிங்கிறவர் வந்து ரிஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் முகல் எம்பரர். எல்லா முகல் எம்பரர்ஸ்லயுமே வச்சு சக்சஸ்ஃபுல்லான எம்பரர் யாருன்னு கேட்டா அக்பர். ஐ வாஸ் அன் எக்ஸலண்ட் லீடர் ஹூ செப்பரேட்டட் ரிலீஜன் அண்ட் பொலிட்டிக்ஸ். ஸோ இவர் வந்து மற்ற கிங்ஸ் மாதிரி இருக்கல, ரிலீஜன் வேற பொலிட்டிக்ஸ் வேறன்னு அப்படி இருந்தார். சிலவங்க எல்லாம் வந்து மதத்தையும் அரசியலையும் வந்து ஒன்னா சேர்ந்து கலக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, ஆனா இவர் அப்படி பண்ணல. பொலிட்டிக்ஸ் வேற, மதம் அது வேற. ஓகே, அண்ட் ஹி ஸ்டார்டட் அ நியூ ரிலீஜன் கால்டு Din-e-Ilahi. Din-e-Ilahi அப்படின்னு ஒரு புது மதம் ஆரம்பிச்சார். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜஹாங்கீர். ஜஹாங்கீருக்கு வந்து சலீம் அப்படின்னு தான் பிறந்தப்ப இருந்த பேரு. சலீம், சன் ஆஃப் அக்பர். Came to the throne after Akbar's death in AD 1605. He is known for his strict administration of justice. In May 1611, Jahangir married Miru-un-Nisa, widow of Sher Afghan, a Persian nobleman of Bengal. Later on, she was given the title Noor Jahan. Noor Jahan took an active interest in the matters of the state and also ruled the empire when Jahangir was ill for a long time. ஸோ ஜஹாங்கீரை பத்தி தெரியணும்னா அக்பரோட பையன். அக்பர் இறந்ததுக்கு அப்புறம் 1605லேருந்து 1627 வரை இவர் தான் வந்து கிங்கா இருந்திருக்காரு, முகல் கிங்கா. இவர் வந்து ஷேர் அப்கான் அப்படிங்கிற ஒரு பெர்ஷியன், ஒரு பெரிய ஒரு பணக்காரன், ஒரு பெர்ஷியன் பணக்காரனோட வைஃபை வந்து இவர் கல்யாணம் பண்ணிட்டாரு. ஏன்னா ஷி வாஸ் அ விடோ, ஹஸ்பண்ட் இல்லாம இருந்தாங்க. மிரு-உன்-நிசா அவ பேரு. அண்ட் அவங்களுக்கு வந்து லேட்டர் நூர் ஜஹான் அப்படிங்கிற பேரு வந்தது. ஓகே, நூர் ஜஹான், ஜஹாங்கீரோட வைஃப் தான் நூர் ஜஹான். நூர் ஜஹானுக்கும் இந்த ஸ்டேட் அஃபேர்ஸ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அதனால ஜஹாங்கீருக்கு கொஞ்ச நாளைக்கு உடம்பு முடியாத இருந்த டைம்ல ஷீ வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எவ்ரி அஃபேர்ஸ், ஸ்டேட் அஃபேர்ஸ் அண்ட் மேட்டர்ஸ். ஜஹாங்கீர் issued coins jointly in Noor Jahan's named and his own. ஸோ நூர் ஜஹானோட கன்சென்டோட அவங்க ரெண்டு பேரோடும் ஒரு என்ன சொல்றது ஈக்குவல் கான்ட்ரிபியூஷனோட ஜஹாங்கீர் issued coins jointly in Noor Jahan's name and his own. அவங்க பேர்லயும் நூர்ஜஹானோட பேர்லயும் காயின்ஸ் இஷ்யூ பண்ணினாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன் வித் ஃபாரினர்ஸ். ஸோ இது வந்து இந்த நடுவிலேயே இந்த முகல் டைனஸ்டில கிங்ஸ் மாறி மாறி வந்துட்டு இருந்தாங்கன்னா கூட ஃபாரினர்ஸ் கூட எப்படி ரிலேஷன் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த 2 செக்ஷன் இப்போதைக்கு தேவையில்லை. ரிவால்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். குரு அர்ஜுன் தேவ் வாஸ் martyred during his period, thus alienating the Sikh community. சிக் அப்படிங்கிற கம்யூனிட்டி எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனோட ஹெட் வந்து குரு அர்ஜுன் தேவ். அவர் வந்து இந்த டைம்ல இறந்திருக்காரு. ஓகே, குரு அர்ஜுன் தேவ். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் அவுரங்கசீப். சீக்கியர்கள் ஒரு சிக் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் அவுரங்கசீப். எஸ் லாரி முருகன், யூ கேன் ரீட் இட். அவுரங்கசீப். After imprisoning Shahjahan, his son Aurangzeb was crowned at Delhi under the title Alamgir. He ruled for 50 years till his death in February 1707 in Ahmednagar. Okay, so Aurangzeb தான் வந்து லாங்கஸ்ட் ரூல்டு கிங். லாங்கஸ்ட் டைனஸ்டி எதுன்னு கேட்டா முகல் டைனஸ்டி. முகல் டைனஸ்டிலே லாங்கஸ்ட் பீரியட் ரூல் பண்ணினது யாருன்னா அவுரங்கசீப், அக்பர் கிடையாது. அந்த மோஸ்ட் ஃபேமஸ் கிங் அக்பர், ஆனா லாங்கஸ்ட் பீரியட் ரூல் பண்ணினது அவுரங்கசீப். ஓகே, அவுரங்கசீப் வந்து அப்பா ஷாஜஹானையே இம்ப்ரெசன் பண்ணிட்டாரு, அப்படியே செல்லுல போட்டாரு ஜெயில ஆஃப்டர் இம்ப்ரெஸ். அப்போ ஸோ இங்க வந்து இதுல ஒருத்தர் மிஸ் பண்ணியிருக்காங்க, ஷாஜஹான். ஷாஜஹான் யாரு? ஜஹாங்கீரோட பையன்.
ஜஹாங்கீரோட பையன் ஷாஜஹான். ஷாஜஹானுக்கு அப்புறம் தான் அவுரங்கசீப். அவுரங்கசீப் தான் லாஸ்ட் முகல் ரூலர். So, after imprisoning Shah Jahan, his son Aurangzeb was crowned at Delhi under the title Alamgir. Alamgir na king abdinu meaning. He ruled for 50 years till his death in February 1707 in Ahmednagar. 50 வருஷம் ரூல் பண்ணியிருக்காரு. Whereas அக்பர் பார்த்தீங்கன்னா 1556லேருந்து 1605 ஒரு வருஷம் கம்மி, 49 வருஷம். அக்பர் வந்து 49 இயர்ஸ், அவுரங்கசீப் வந்து 1659லேருந்து 69, 79, 89, 99 கிட்டத்தட்ட 50 இயர்ஸ் வருது, அவ்வளவுதான். இதுல இன்னும் உங்களுக்கு 50 இயர்ஸ்ங்கிறது நான் அதுக்கு முன்னாடி இது கரெக்ட் தான் அது. ஆனா 1659 to 1707 அப்படிங்கறதுல ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. ஜாஸ்தி வந்து அவுரங்கசீப் தான், அக்பரை விட ஒரு வருஷமோ இன்னும் ஜாஸ்தி இவர் தான் ரூல் பண்ணியிருக்காரு. ஓகே, அண்ட் இவர் ரூல் பண்ணும்போது இவங்க எவ்வளோ இந்தியாவோட எவ்வளோ பார்ட் இவங்க ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. Aurangzeb's empire extended from Kashmir in the north to Jinji in the south and Hindu Kush in the west to Chittagong in the east. During this period, the Marathas under Shivaji rose to power and were a force to reckon with. So, Mughal Empire முடிஞ்சு முகல் எம்பையருக்கு அப்புறம் வருதுதான் வந்து மராத்தா எம்பையர். ஓகே, ஸோ மராத்தா எம்பையர்ல பார்த்தீங்கன்னா பிஃபோர் தட் மராத்தா எம்பையருக்கு போகிறதுக்கு முன்னாடி intolerance of other religions in the section important. Okay, he was a Muslim fanatic and thus was an intolerant autocrat. யார பத்தி சொல்றாங்கன்னா அவுரங்கசீப் பத்தி. இவர் ஒரு முஸ்லிம் ஃபனாட்டிக், வந்து ரொம்ப மத பிரச்சரணம் எல்லாம் பண்ணிட்டு அந்த மாதிரி இருந்தவங்க. அக்பர் ஆனா அப்படி கிடையாது, மதம் வேற அரசியல் வேறன்னு இருந்தவர் அவரு. இவர் வந்து ரொம்ப ஒரு ஃபனாட்டிக் கேரக்டரா இருந்தாரு. அண்ட் தஸ் he was an intolerant autocrat. ஸோ அப்பாவே பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்காருன்னா அந்த மாதிரி நினைச்சு பாருங்க. மெனி ஹிந்து டெம்பிள்ஸ் வர் டிமாலிஷ்ட். நிறைய ஹிந்து கோவில்களை எல்லாம் வந்து டிமாலிஷ் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணி, ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸ் வர் பேண்ட், ஐடல் வர்ஷிப் சாமி கும்பிடுறது இது எல்லாமே பேன் பண்ணிட்டாரு. இந்த டைம்ல சிக் ரிவால்ட்னு ஒரு ரிவால்ட் நடந்தது, சிக்கியர்களோட ஒரு ரிவால்ட் நடந்திருக்கு. அவுரங்கசீப் கேப்சர்ட் குரு தேக் பகதூர், the 9th குரு ஆஃப் சிக்ஸ் in 1675. சிக்கியர்களோட ஒரு குரு, அந்த டைம்ல குருவா 9வது குருவா இருந்தா குரு தேக் பகதூர் அப்படிங்கிறவரையே இவரு பிடிச்சு வச்சிருந்திருக்காரு. அண்ட் எக்ஸிக்யூட்டட் ஹிம். எக்ஸிக்யூட் பண்றதுன்னா என்னது, தூக்குல இது பண்றது, ஹேங்கிங். அண்ட் எக்ஸிக்யூட்டட் ஹிம் when he refused to embrace Islam. ஸோ எதுக்காக அவரை பிடிச்சு வச்சிருக்காருன்னா இஸ்லாம் ரிலீஜியன், இஸ்லாம் மதம் அக்செப்ட் பண்ண சொல்லி அவர் விடுவர மாட்டாரு. அவர் வந்து சிக்கியர், அவர் கண்டிப்பா அதுக்கு ஒத்துட்டு இருக்க மாட்டார். ஸோ he finally executed that guru. குரு கோபிந்த் சிங் அதுக்கப்புறம் வந்தவர், சன் ஆஃப் குரு தேக் பகதூர். குரு தேக் பகதூரோட பையன் குரு கோபிந்த் சிங் ஆர்கனைஸ்ட் his followers into a militant force called Khalsa to avenge the murder of his father. Guru Gobind Singh continued the war against Mughals, but he too was put to death. ஆனா குரு கோபிந்த் சிங்கையும் வந்து இதே மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. இப்போ டிக்ளைன் ஆஃப் தி முகல் எம்பையர். எதனால முகல் எம்பையர் அவுரங்கசீப்க்கு அப்புறம் வளரல, டிக்ளைன் ஆயிடுத்து? இம்பார்ட்டன்ட் காசஸ் சொல்றாங்க. அவுரங்கசீப்ஸ் ராஜ்புட், டெக்கான் அண்ட் ரிலீஜியஸ் பாலிசிஸ். அவுரங்கசீப்போட 3 பாலிசிஸ் தான் ராஜ்புட் பாலிசி, டெக்கான் பாலிசி அண்ட் சம் ரிலீஜியஸ் பாலிசிஸ். ரிலீஜியஸ் பாலிசினா என்னது, இந்த இஸ்லாம் மதத்தை ஸ்ப்ரெட் பண்றது, ஃபோர்ஸ் பண்ணி எல்லாரையும் அக்செப்ட் பண்ண வைக்கிறது. ஸோ இந்த 3 காரணங்கள்னால டிக்ளைன் ஆச்சு. அடுத்தது ஸ்டாக்னேஷன் இன் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன், ட்ரேட் அண்ட் மேனுஃபேக்சர். விவசாயத்துல தடங்கள் வந்தது, வியாபாரம் ப்ராப்பரா நடக்கல, மேனுஃபேக்சரிங் நடக்கல. rapidly rising demands of ruling classes leading to attempts to realize more from jagirs, causing peasant and zamindari discontent. இந்த முதலாளி தொழிலாளி அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருந்தது இல்லையா, ஜமீன்தாரி ஜாகிர்தாரி, இதெல்லாம் நீங்க 6th 7th படிச்சிருப்பீங்க. அவங்களெல்லாம் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களுக்கு எதுவும் ப்ராப்பரா கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஜாகிர்தாரி கிரைசிஸ் வந்தது. ஃபேக்ஷனலிசம் among nobility after Aurangzeb. Development of powerful Irani, Turani and Deccani. Again பவர் பேர்ல தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே. அப்புறம் ரைஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் கிங்டம்ஸ், தனித்தனியா ஒவ்வொருத்தரும் வந்து கிங்டம்ஸ் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, இது எங்களோட கண்ட்ரி, எங்க நாடு அப்படின்னு சொல்லி. ரைஸ் ஆஃப் யூரோப்பியன் பவர் இன் இந்தியா, மெயினா அதுதான். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்ததோட தான் இந்த டிக்ளைன், முகல் எம்பையர் டிக்ளைன் ஆனது. நாதிர் ஷாஸ் இன்வேஷன் இன் 1739, இது ஒரு சின்ன பார்ட் தான் நாதிர் ஷா அப்படிங்கிறவரோட.
ஸோ இதெல்லா ரீசன்ஸ்னாலேயும் தான் டிக்ளைன் அப்படிங்கிறது நடந்தது. முகல் எம்பையர் வாஸ் ஃபைனலி டிக்ளைன்ட். இதுக்கு நடுவில் தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் கொடுத்துருக்காங்க. இட் வாஸ் ஃபவுட் பிட்வீன் அகமது ஷா அப்தாலி அண்ட் த மராத்தாஸ் எண்டட் த மராத்தா பவர். மராத்தாஸ் அப்படின்னு ஒரு குரூப் நடுவில் வந்தாங்க. சத்ரபதி சிவாஜி இல்லையா, அவங்கெல்லாம் மராத்தா தான். அந்த மராத்தாவும் முடிஞ்சுதான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்திருக்கு. ஸோ அந்த இங்கிலீஷ் பவர் வந்தது வந்து தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபத் முடிஞ்சு. ஓகே, ஸோ நவ் we have finally reached Indian history, India under British rule. ஓகே, ஸோ 1498ல இருந்து ஆரம்பிக்கிறது இந்த கதை. In 1498, a Portuguese sailor, Vasco da Gama, discovered the sea route to India by landing at Calicut. ஓகே, கேலிக்கேட் அப்படிங்கிற கேரளால இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ல, அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இவர் கால் வச்சார் அப்படின்னு இட் இஸ் செட். கேலிக்கேட்ல தான் நான் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் அது. ஓகே, ஸோ இன் 1498 a Portuguese sailor ஆன வாஸ்கோ ட காமா டிஸ்கவர்ட் தி சீ ரூட் டு இந்தியா. கடல் வழி இந்தியாவுக்கு வரலாம் போர்ச்சுகல்ல இருந்து அப்படின்னு இவர் தான் டிஸ்கவர் பண்ணாரு. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆஃப் பிரிட்டன் கேம் ஹியர் வித் தி எக்ஸ்கியூஸ் ஆஃப் ட்ரேடிங் and soon started developing its political dominion in India. ஸோ இந்த வழியை பேஸ் பண்ணி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, நாங்கள் ட்ரேடிங்காக வந்திருக்கோம், எங்களோட பொருளெல்லாம் இங்கே விற்று உங்கள் பொருளெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ட்ரேடிங் பண்ணிக்கலாம் ஈச் அதர் சொல்லி வந்து அவங்களோட பொலிட்டிக்கல் பவரையே காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஃபைனலி சக்சீடட் இன் எஸ்டாப்ளிஷிங் தேர் ரூல் ஓவர் இந்தியா. அப்படி நிறைய வருஷம் படுத்தியிருக்காங்க இந்தியாவை இல்லையா. இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் ரிலேட்டட் டு மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி, அதில் மெயினாக 4 பார்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், அது ஆல்சோ கால்டு மியூட்டினி ஆஃப் சிப்பாய்ஸ், அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இன் 1858, அப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் ஐஎன்சி ஆர் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அண்ட் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் நடந்த இம்பார்ட்டண்ட்டான 4 விஷயங்கள் தான் அது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்க்கு என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். இட் டுக் பிளேஸ் இன் 1857. அதுதான் வந்து வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கால்ட் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஓகே, ஸோ it took place in 1857. Soldiers refused to touch the new rifle cartridges which were said to have been greased with cover made of animal fat. அதானது இந்தியன்ஸ் வந்து பேசிக்கலி இந்த அனிமல்ஸ் எல்லாம் அப்படி கொல்ல விருப்பம் காமிக்காதவங்க. ஓகே, அவங்கள அதை வந்து கில் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க. பட் இந்த ஃபாரினர்ஸ், தட் இஸ் பிரிட்டிஷ் கொண்டு வந்த ரைஃபிள்ஸ், இந்த துப்பாக்கியோட ரைஃபிள்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து அதனோட இந்த கிரீஸ், அதுல யூஸ் பண்ணிருக்கிற கிரீஸ் வந்து அனிமல் ஃபேட்டால பண்ணியிருப்பாங்க, மெயின்லி பிக்கோட ஃபேட்ல. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சு இந்தியன்ஸ் வந்து இதுக்கு எதிர் நின்னாங்க, இல்லை நாங்கள் இதை யூஸ் பண்ண மாட்டோம் அப்படி. அந்த பேரை சொல்லி வந்த ப்ராப்ளம் தான் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். மங்கள் பாண்டே வாஸ் அ ப்ராமினன்ட் ஃபிகர் இந்த டைம்ல. மங்கள் பாண்டே இவர் தான் வந்து முன்னாடி வந்து வார் நடத்தினது. who surfaced during this mutiny. He killed 2 Britishers at Barakpur and this was also one of the causes of the mutiny. ஸோ அவர் மெயினா 2 பிரிட்டிஷர்ஸை வந்து கில் பண்ணதுனால தான் இந்த வார அளவுக்கு இது போக காரணம். நெக்ஸ்ட் இஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. இது வந்து திஸ் ப்ரொக்ளைம்ட் த டைரக்ட் கவர்னன்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் கிரவுன் ஓவர் இந்தியா. வந்து இந்தியாவை வந்து டைரக்டா குவீன் ரூல் பண்ற மாதிரி தான் ஒரு ப்ரொக்ளமேஷன், ஒரு டிக்ளரேஷன் வந்தது. ஓகே, ஒரு ரூல் வந்தது. தட் இஸ் கால்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. நெக்ஸ்ட் இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் ஐஎன்சி. A.O. Hume is credited with the formation of Indian National Congress. So who formed INC கேட்டாங்கன்னா A.O. Hume in December 1885. இயரும் important. And இதனோட first session பாம்பேல நடத்தியிருக்காங்க. Indian National Congress ஓட first session was at Bombay under the presidency of W.C. Banerjee. அது பானர்ஜி இல்ல, பானர்ஜி. ஓகே, BANERJEE, பானர்ஜி. அவரோட தலைமையில நடத்தியிருக்காங்க ஃபர்ஸ்ட் மீட்டிங். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், அது வந்து பெங்காலை பிரிச்சது. ஈஸ்ட் பெங்கால், வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு 2ஆ பிரிச்சது. அந்த ஈஸ்ட் பெங்கால் தான் வந்து நம்ம இப்ப சொல்ற பங்களாதேஷ். ஓகே, ஸோ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் இட் டுக் பிளேஸ் இன் 1905. இப்போ இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் ரிலேட்டட் டு இந்தியன் ஃப்ரீடம் மூமெண்ட். ஃபார்மேஷன் ஆஃப் காங்கிரஸ் பை A.O. Hume, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்,
லான்ச்சிங் ஆஃப் ஸ்வதேஷி மூமெண்ட். ஸ்வதேஷி மூமெண்ட்னா வந்து எல்லாமே இந்தியன் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணப்படும், ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, பாய்காட்டிங் இதெல்லாம் வந்தது இல்லையா, தட் இஸ் கால்ட் ஸ்வதேஷி மூமெண்ட். இதுக்கப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் முஸ்லீம் லீக் பை நவாப் சலீமுல்லா ஆஃப் டாக்கா, சூரத் செஷன் ஆஃப் காங்கிரஸ், Morley Minto reforms in which separate electorates for Hindus and Muslims were introduced for the first time. Electorates இந்த voting பண்றோம் இல்லையா, எலக்டோரல் லிஸ்ட்னு எல்லாம் சொல்றோமே, அதை ஹிந்துஸ்க்கு தனியா ஒரு லிஸ்ட், முஸ்லிம்ஸ்க்கு தனியா ஒரு லிஸ்ட்னு எல்லாம் போட்டிருக்காங்க. அப்படியும் ஒரு டைம் இருந்திருக்கு. ஓகே, தட் இஸ் கால்ட் மார்லி மின்டோ ரிஃபார்ம்ஸ். அப்புறம் கேபிட்டல் ஆஃப் இந்தியா ஷிஃப்டட் ஃப்ரம் கல்கத்தா டு நியூ டெல்லி. ஆக்சுவலி கல்கத்தா தான் அந்த டைம்ல கேபிட்டலா இருந்திருக்கு. லேட்டர் இட் வாஸ் ஷிஃப்டட் டு நியூ டெல்லி, architectured by Lutyens. அவரோட டிசிஷன் படி the capital was shifted. அப்புறம் 1916ல லக்னோ செஷன் ஆஃப் காங்கிரஸ், மெயினா காங்கிரஸ் செஷன்ஸ் தான் நிறைய சொல்றாங்க. அப்புறம் சம்பாரன் சத்தியாகிரகா, சம்பாரன் இஸ் a place in Bihar by மகாத்மா காந்தி. அதுதான் வந்து காந்திஜியோட ஃபர்ஸ்ட் சத்தியாகிரகா. சம்பாரன் சத்தியாகிரகா இஸ் த ஃபர்ஸ்ட் சத்தியாகிரகா ஆஃப் காந்தி. அப்புறம் the draconian Rowlatt Act, ஜாலியன்வாலா பாக் மசாக்கர் அட் அமிர்த்சர். ஜாலியன்வாலா பாக் மசாக்கர் அது ரொம்ப ஒரு டிராஜிக் இன்சிடென்ட் அது. ஸோ அது 1919ல நடந்திருக்கு. ரவுலட் ஆக்ட் தொடர்ந்து தான் ஜாலியன்வாலா பாக் மசாக்கர் நடந்தது. 1920ல கிலாஃபத் மூவ்மெண்ட் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் பை ஷவுகத் அண்ட் முகமது அலி. லான்ச்சிங் ஆஃப் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் பை மகாத்மா காந்தி. கிலாஃபத் மூவ்மெண்ட் வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக, அந்த ஜாலியன்வாலா பாக் மசாக்கரை தொடர்ந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக ஷவுகத் அலி அண்ட் முகமது அலி அப்படின்னு 2 பேர் வந்து ஒரு ரிவெஞ்ச் ப்ரொடெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்கள பிடிச்சு எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. இதை ஃபாலோ பண்ணி நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் வந்தது. நெக்ஸ்ட் சௌரி சௌரா இன்சிடென்ட் இன் யூபி, ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்வராஜ் பார்ட்டி பை மோதிலால் நேரு, சிஆர் தாஸ் அண்ட் என்சி கேல்கர். அப்புறம் சைமன் கமிஷன் டு இந்தியா, protested by Lala Lajpat Rai. He died during a lathi charge during the protest. Lala Lajpat Rai வந்து ஷேரே பஞ்சாப் அப்படின்னு சொல்லுவாங்க, பஞ்சாபோட சிங்கம் அப்படின்னு லாலா லஜ்பத் ராயா. இவர் வந்து லாத்தி சார்ஜ், தென் போலீஸ் எல்லாம் கையில வடி வச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, குச்சி, அந்த அடி வாங்கி இறந்துட்டாரு. தாண்டி மார்ச் தான் வந்து சால்ட் சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கிறது பை மகாத்மா காந்தி ஃப்ரம் சபர்மதி ஆசிரம், that is a place in Gujarat. First round table conference in London நடந்தது. First round table conference in London தாண்டி மார்ச்சும் சேம் இயர்ல. அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், formation of Congress ministries in provinces, outbreak of World War II. World War I பார்த்துட்டோம், இது World War II, resignation of Congress ministries, quit India movement, அப்புறம் cabinet mission plan. லாஸ்ட்ல வந்து ஃபார்மேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி அண்டர் ராஜேந்திர பிரசாத். இதுல முஸ்லீம் லீக் பார்ட்டிசிபேட் பண்ணல. 1947ல மவுண்ட் பேட்டன் பிளான், ஜூன் 3 போட்ட பிளான் அண்ட் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா. இந்தியா பார்ட்டிஷன்னா இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ரெண்டா டிவைட் ஆச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு த ஸ்டோரி கோஸ். இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி ஆக்சுவலி படிக்க வேண்டியது. இப்போ வந்து இம்பார்ட்டன்ட் கவர்னர் ஜெனரல் அண்ட் வைஸ் ராய்ஸ் அண்டர் த பிரிட்டிஷ் ரூல் கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்னர் ஜெனரல்ஸ் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஓகே, எல்லாமே வந்து எக்ஸப்ட் லாஸ்ட் ஒன்னை தவிர மிச்சம் எல்லாருமே பிரிட்டிஷர்ஸ். லார்ட் டல்ஹவுசி, லார்ட் கார்ன்வாலிஸ், லார்ட் கேனிங், லார்ட் வெலஸ்லி, லார்ட் கர்சன், வில்லியம் பென்டிங்க், தாமஸ் பி மெக்குலே, லார்ட் ஹேஸ்டிங்ஸ், ராபர்ட் கிளைவ். இவர் தான் வந்து இந்த டிவைட் அண்ட் ரூலுக்கு மெயின் ஆளு. ராபர்ட் கிளைவ் இந்தியாவை டிவைட் பண்ணி ரூல் பண்ணுங்க, டிவைட் அண்ட் ரூல் அப்படிங்கிற ஒரு ஐடியா கொண்டு வந்ததே இந்த ராபர்ட் கிளைவ் தான். வாரன் ஹேஸ்டிங்ஸ், லார்ட் மவுண்ட்பேட்டன் அண்ட் சி ராஜகோபாலாச்சாரி. இவர் மட்டும்தான் ஒரே இந்தியன். ஓகே, அதான் கொடுத்துருக்காங்க. ராஜகோபாலாச்சாரி இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் அண்ட் லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா. லாஸ்ட் கவர்னர் ஜெனரலா இருந்தாரு, ஆனா இவர் ஒருத்தர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியனா இருந்தாரு டு பி the governor general of independent India. ஓகே, ஸோ இது வந்து நீங்க இந்த பிடிஎஃப் ரீட் பண்ணி பார்க்கும்போது லார்ட் டல்ஹவுசி ஈவெண்ட்ஸ், அந்த ஈவெண்ட்ஸ் வந்து நீங்க ஓனா ரீட் பண்ணி பாருங்க. ஓகே, சின்ன ஒரு ஐடியா மட்டும் கொடுக்குறேன். லார்ட் டல்ஹவுசி வந்து டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் அப்படிங்கிற ஒரு இதுக்கு ரூலுக்கு இவர் ரொம்ப ஃபேமஸ். ஓகே,
அடுத்தது வந்து இந்த டைம்ல ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஃப்ரம் பாம்பே டு தானே ஸ்டார்டட் டியூரிங் ஹிஸ் ரெயின். இவரோட டைம்ல தான் வந்து பாம்பேல இருந்து தானா, மகாராஷ்டிரால இருக்கிற ஒரு இடம் தான் வந்து தானே. மும்பைல இருந்து தானேக்கான முதல் ட்ரெயின் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சது. லார்ட் கார்ன்வாலிஸ் வந்து நியூ ரெவென்யூ சிஸ்டம் கொண்டு வந்தாரு. பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் பெங்கால், இன்ட்ரடக்ஷன் டு சிவில் சர்வீசஸ். லார்ட் கேனிங் வந்து ரிவால்ட் ஆஃப் 1857க்கு ஃபேமஸ், ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. இது இம்பார்ட்டன்ட். லார்ட் கேனிங் இஸ் த ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. லார்ட் வெனஸ்லி சப்சிடரி அலையன்ஸ் சிஸ்டம் கொண்டு வந்தாரு. லார்ட் கர்சன் வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். வில்லியம் பென்டிக் வந்து அபாலிஷன் ஆஃப் சதி அண்ட் ரெடியூசிங் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட். இந்த சதி சிஸ்டம் இல்லையா, அதானது புருஷன் இறந்துட்டாருன்னா பொண்டாட்டியும் போய் இந்த செதையில பேச ஆடுறது, தட் இஸ் கால்டு சதி சிஸ்டம். இது வந்து ஆக்சுவலி இவர் அபாலிஷ் பண்ணதுன்னு சொல்றதை விட ராஜாராம் மோகன் ராய் தான் அபாலிஷ் பண்ணியிருக்காரு. ஓகே, பட் இவரோட டைம் இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் தான் வந்து இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறதுனா அது பெண் குழந்தைன்னா அதை வந்து அப்படியே கொண்டுடுறது, ஆண் குழந்தைன்னா வச்சுக்கிறது. ஓகே, ஸோ ஃபீமேல் இன்ஃபான்டிசைட்னா வந்து பிறந்த உடனே குழந்தைகளை கில் பண்றது. ஸோ தட் வாஸ் ஆல்சோ பேண்ட். ஓகே, தாமஸ் பி மெக்குலே இன்ட்ரடியூசிங் இங்கிலீஷ் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் வில்லியம் பென்டிக். வில்லியம் பென்டிக்கும் மெக்குலேயும் சேர்ந்து இங்கிலீஷ் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கொண்டு வந்தாரு. லார்ட் ஹாஸ்டிங்ஸ் அசோசியேட்டட் வித் ராயட்வாரி செட்டில்மெண்ட். ராபர்ட் கிளைம் இஸ் த ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் கவர்னர் ஆஃப் பெங்கால். வாரன் ஹாஸ்டிங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 and Pitt's India Act of 1784 were passed during his tenure. Mountbatten வந்து Lord Mountbatten is the first Governor General of Independent India or Free India. ரெண்டு ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் சொல்றாங்க. வாரன் ஹாஸ்டிங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் ப்ரீ இண்டிபெண்டன்ட் இந்தியா. லார்ட் மவுண்ட்பேட்டன் இஸ் த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் போஸ்ட் இண்டிபெண்டன்ட் இந்தியா. And C. Rajagopalachari is the first Indian and last Governor General of Independent India. Okay, இப்போ இந்த ரிஃபார்ம்ஸ் வந்து நீங்க ரீட் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த ஒரு செக்ஷன் மட்டும் நான் ஸ்கிப் பண்றேன் இப்போதைக்கு. ஓகே, இதுல கொடுத்திருக்காங்க பார்த்தல, ராஜா ராம் மோகன் ராய் lived during his period. He was a religious and social reformer who helped Bentinck, William Bentinck help பண்ணியிருக்காரு இந்த abolition of sati. ஸோ இதனோட மெயின் ஹெட் யாருன்னு கேட்டா ராஜாராம் மோகன் ராய் தான். In 1829, a new society called Brahmo Samaj was started by Ram Mohan Roy, which discarded idol worship, caste system, and several complicated rites and rituals. Match the following la கேட்டிருக்காங்க. ராஜாராம் மோகன் ராய், பிரம்மோ சமாஜ் நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம் ஒரு கொஸ்டின் பேப்பர்ல. இவர் வந்து இந்த பிரம்மோ சமாஜ் படி என்னதுன்னு பார்த்தா, மூர்த்தி வச்சு, அதானது இது வச்சு சிலை வச்சு வர்ஷிப் பண்றது, காஸ்ட் அந்த காஸ்ட் இந்த காஸ்ட், பிராமின் அது இது காஸ்ட், சூத்ரா அப்படி இப்படின்னு சொல்றது, இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் ரிச்சுவல்ஸ் இதுக்கு எல்லாமே இவர் வந்து எதிராக இருந்தார். ஓகே, ஸோ இந்த செக்ஷன் விட்டுறேன். ஓகே, லார்ட் டல்ஹவுசி, டாக்டர், இது வந்து we will separately discuss. ஓகே, இது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல செப்பரேட்டா டிஸ்கஸ் பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் இன்சிடென்ட்ஸ் டியூரிங் பிரிட்டிஷ் ரூல். ஈவெண்ட்ஸ் என்னெல்லாம் நடந்திருக்கு? பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், ஃபர்ஸ்டே வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் சொல்றாங்க. எஸ், கேன் எனிவன் ரீட் திஸ்? லஹரி, கேன் யூ ரீட் இட்? Yes ma'am. Partition of Bengal. Okay. On 30 December 1898, Lord Curzon took over as new Viceroy of India. The partition of Bengal came into effect on 16 October 1905 through a loyal proclamation reducing the old province of Bengal in size by creating a new province of East Bengal, which later on became East Pakistan and present day Bangladesh. The government explained that it was done to stimulate growth of underestimated developed eastern region of the Bengal, but actually the main objective was to divide and rule the most advanced region of the country at that time. Okay. So partition of Bengal முடிஞ்சு next வந்து reasons for partition of Bengal. எதனால பெங்கால் partition நடந்தது? To destroy the political influence of the
educated middle class among whom the Bengali intelligentsia were the most important. அதாவது பெங்கால் பார்ட்டிஷன் ஏன் நடந்ததுன்னா பெங்காலிஸ் வந்து அந்த டைம்ல தேவர் எஜுகேட்டட். ஓகே, ஸோ அவங்க வந்து இந்த பிரிட்டிஷ் பீரியட்ல நடந்த அநியாயங்களுக்கெல்லாம் வந்து அக்கிரமங்களுக்கெல்லாம் எதிராக வந்து பேசிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தினால இது செப்பரேட் பண்ணிடலாம், அப்படி ஈஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால்னு செப்பரேட் பண்ணினாங்க. To destroy the political influence of the educated middle class, among whom the Bengali intelligentsia were the most prominent. It also set up a communal gulf between Hindus and Muslims. So அந்த டைம்ல இவங்களே வந்து நிறைய வெறுப்பேத்தி விட்டு இருந்தாங்க. ஹிந்துஸ் கிட்ட முஸ்லிம்ஸை பத்தி தப்பா சொல்றது, அவங்க கிட்ட ஹிந்துஸை பத்தி தப்பா சொல்றது. So the Indian National Congress unanimously condemned the partition of Bengal. So இதுக்கு வந்து ஐஎன்சியும் ஒரு சின்ன ஒரு காரணமா மாறிடுது. ஏன்னா வேற வழி இல்ல, பிரிட்டிஷ் பவர் தான் அங்க ஜாஸ்தி. ஓகே, சோ நெக்ஸ்ட் இஸ் சூரட் காங்கிரஸ். எஸ், அது கூட ரீட் பண்ணுங்கப்பா. The National Congress split into two groups, the extremists and moderates. At the Surat session in 1907 held on the banks of river Tapati, the extremists were led by Tilak, Lajpat Rai and Bipin Chandra Pal, and the moderates were led by Gopal Krishna Gokhale. At the Surat session, the moderate and extremist delegates of Congress meet in an atmosphere surcharged with excitement and anger. The suddenness of the Surat fiasco took the extremist leaders by surprise, and they offered their cooperation to the working committee of the Congress by accepting leadership of Ras Bihari Ghose. But the moderates could not relent as they found themselves on firm ground. The government observing the opportunity. அது வேற போறோம்பா. Okay, fine, that is enough. So the Indian National Congress split into two groups, the extremists and the moderates. மாடரேட்ஸ் அப்படி அந்த பேர்லயே இருக்கு. மாடரேட்ஸ் அப்படின்னா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி கொஞ்சம் ஈஸி பீஸியா கொண்டு போறது. எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னா அப்படி இல்லை, எதுக்குமே எடுத்ததுக்கெல்லாம் அப்படியே சண்டை யுத்தம் அப்படின்னு போறவங்க. போர் எது எடுத்தாலும் எல்லாத்துக்கும் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இதுல திங்க் பண்ணிட்டு இருந்தவங்க, பொறுமை இல்லை அவங்களுக்கு, எது இருந்தாலும் அப்படியே கட்டான்றட்டா ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்து. மாடரேட்ஸ்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா திங்க் பண்ணி விஷயங்களை வேலையை பண்றது. இப்படி ரெண்டு கேட்டகரியில இருந்தாங்க, எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ஸ் அண்ட் மாடரேட்ஸ். At the Surat session in 1907 held on the banks of river Tapti. தப்தி நதி கரையில ஒரு செஷன் நடந்தது, சூரத் செஷன் பேரு. 1907ல நடந்த இந்த செஷன்ல தான் வந்து INC was divided into two groups. The extremists were led by Balagangadhar Tilak, Lala Lajpat Rai and Bipin Chandra Pal. இவங்க மூணு பேர் தான் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படிங்கிற குரூப்புக்கு லீடர்ஸா இருந்தாங்க. திலக்னா பாலகங்காதர் திலக், லாலா லஜ்பத் ராய் அண்ட் பிபின் சந்திரபால், அண்ட் மாடரேட்ஸ் ஹெட் பண்ணது கோபால கிருஷ்ணா கோகலே. At the Surat session, the moderate and extremist delegates of Congress met in an atmosphere surcharged with excitement and anger. So Surat sessionல வந்து இவங்க மீட் பண்ணினதே வந்து என்ன சொல்றது, அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து ரொம்பவே கோவத்தோடையும் என்ன சொல்றது ஆவேசத்தோடையும், ஆவேசம்னா லைக் வாட் யூ கால் இன் தமிழ், ரொம்ப கியூரியாசிட்டி, அதாவது என்னது அடுத்தது, என்னது நெக்ஸ்ட், என்னது ஓகே, என்ன எப்படி பிரிட்டிஷ் எப்படி தோக்கடிக்கிறது, ஸோ அந்த ஒரு வெறியில, ஓகே, உற்சாகத்திலே வெறியில அவங்க இருந்தாங்க. ஓகே, ஸோ சூரட் காங்கிரஸ்ல the suddenness of Surat fiasco took the extremist leaders by surprise, and they offered their cooperation to working committee of the Congress by accepting presidentship of Ras Behari Ghose. But the moderates would not relent as they found themselves on firm ground. ஸோ ஜென்ரலி நீங்க இவ்வளவு தெரிஞ்சுட்டா போறோம், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து எந்தக்கும் எந்த இதுக்கும் ரெடி அப்படின்னு இருந்தாங்க. பட் மாடரேட்ஸ் அப்படி இருக்கல, அத வரும் என்ன சொல்றது கான்சிக்வன்சஸ் பத்தி எல்லாம் யோசிச்சு டெசிஷன் எடுக்கிறவங்களா இருந்தாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் வாஸ் த காந்தியன் எரா. காந்தியன் era, Mahatma Gandhi dominated the Indian political scene from 1918 to 1947. அதுதான் வந்து காந்தியன் era அப்படிங்கிறது. காந்தியன் era, this is a wonderful period according to Indian National Congress. This period of INC is also referred to as the Gandhian era.
and it was the most intense and eventful phase of India's freedom struggle. Mahatma Gandhi provided the leadership of the highest order, and his philosophy of non-violence satyagraha became the most powerful weapon to drive out the British from the Indian soil. So எல்லாரும் என்னெல்லாமோ மெத்தட்ஸ் எல்லாம் பண்ணி பார்த்தாங்க, யாருக்கும் எந்த விதத்திலையும் பிரிட்டிஷை ஜெயிக்க முடியல. ஃபைனலி காந்திஜி resorted the non-violence or ahimsa அப்படிங்கிற மூமெண்ட் கொண்டு வந்தாரு. அக்கார்டிங் டு அஹிம்சா, நோ யுத்தம், நோ போர்க்களம், நோ சண்டை, நத்திங், எல்லாம் பீஸோட, அமைதியோட அவங்கள திருப்பி அனுப்புறதா ஒரு பிளான் வந்தது. நெக்ஸ்ட் இஸ் ரவுலட் ஆக்ட். இதுல வந்து உங்களுக்கு ரவுலட் லாஸ்ட் வரை பார்த்ததுன்னா ஜஸ்ட் அ மினிட், லாகூர் செஷன் வரைக்கும் இருக்குது. ஓகே, ஸோ காந்தி நேரா ரவுலட் ஆக்ட் கூட பார்த்துட்டு நம்ம ஸ்டாப் பண்ணலாம். ஓகே, எஸ் லஹரி, இது கூட ரீட் பண்ணுங்கடா, ரவுலட் ஆக்ட். During the viceroyalty of Lord Chelmsford, an Sedition Committee was appointed by the government in 1918 with Justice Rowlatt, which made certain recommendations to curb seditious activities in India. The Rowlatt Act 1919 gave unbridled powers to the government to arrest and imprison suspects with trial. Gandhiji decided to fight against the act, and he gave a call for Satyagraha on 6th April 1919. He was arrested on 8th April 1919. This led further intensification of agitation in Delhi, Ahmednagar and Punjab, Ahmedabad and Punjab. Okay, so Rowlatt Act என்னதுன்னா, லார்ட் கெம்ஸ்ஃபோர்ட் அப்படிங்கிறவங்க வைஸ்ராயா இருந்த டைம்ல செடிஷன் கமிட்டி வாஸ் அப்பாயிண்டட். செடிஷன் கமிட்டினா வந்து ஒரு என்ன சொல்றது, ஏதோ ஒரு போரை பத்தி இல்லைன்னா ஏதோ ஒரு வார பத்தி ஒரு டிஸ்கண்டென்ட்டா எக்ஸ்பிரஸ் பண்றது. அதாவது ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா ஒரு லெட்டர் எழுதுறது. ஓகே, அதை வந்து அந்த ஹெட் யாரும் அவங்க கிட்ட கொடுக்கறது, தட் இஸ் கால்ட் செடிஷன். ஸோ அப்படி ஒரு செடிஷன் கமிட்டி வாஸ் அப்பாயிண்டட் பை த கவர்மெண்ட் இன் 1918 வித் ஜஸ்டிஸ் ரவுலட், which made certain recommendations to curb seditious activities in India. ஸோ இவங்களே தான் பண்ணியிருக்காங்க, அதாவது பிரிட்டிஷ் தான் அதுக்கு எல்லாமே. இந்தியாவில் வந்து நிறைய தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு ஆக்ட் கிரியேட் பண்ணாங்க. ஏன்னா பிரிட்டிஷ்னோட தொல்லை தாங்க முடியாம தான் இவங்க இந்த மாதிரி ஆக்ட் எல்லாம் கொண்டு வந்தது. ஜஸ்டிஸ் ரவுலத்தோட இதுல கொண்டு வந்தது, லீடர்ஷிப்ல வந்ததுனால இதுக்கு பேரு வந்து ரவுலட் ஆக்ட். ரவுலட் ஆக்ட் 1919 gave unbridled powers to the government to arrest and imprison with suspects without trial. ஸோ என்னாச்சு, இந்த லா, இந்த ரவுலட் ஆக்ட் வந்து கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அகேன்ஸ்ட் இந்தியன்ஸ். இது நான் ஒரு இடத்துல தப்பா சொன்னேன்னு நினைக்கிறேன், இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டா கொண்டு வந்த ஆக்ட் அது. இந்த ஜஸ்டிஸ் ரவுலட் அப்படிங்கிறது வந்து பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட். ஸோ இந்தியன்ஸ், நம்ம நாட்டில் இருக்கிற மக்களுக்கு எதிராக கொண்டு வந்த ஆக்ட் தான் ரவுலட் ஆக்ட். ஸோ இந்த ஆக்டுக்கு எதிராக காந்திஜி ஃபைட் பண்ண டிசைட் பண்ணார். ஸோ ஹீ டிசைடட் டு ஃபைட் அகேன்ஸ்ட் திஸ் ஆக்ட் அண்ட் ஹி கேவ் அ கால் ஃபார் சத்யாகிரஹா. ஒரு சத்யாகிரஹா பண்ணிடலாம் சொல்லி டிசைட் பண்ணாரு. பட் ஹி வாஸ் அரஸ்டட் ஆன் 8th April. Gandhiji was arrested on 8th April. This led to further intensification of the agitation in Delhi, Ahmedabad and Punjab. So இவரை அரெஸ்ட் பண்ணது கொஞ்சம் கூட பிரச்சனைகளை அதிகரிச்சது. டெல்லி, அகமதாபாத், பஞ்சாப் இந்த இடத்துல எல்லாமே ஒரு என்ன சொல்றது, டோட்டலா ஒரு பீஸே இல்லாத ஒரு சிச்சுவேஷனா மாறிடுது. ஓகே, ஸோ வித் திஸ் we can wind up today's session. So we will meet you on Friday. Okay, thank you, bye bye. Thank you.